அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்திட்டு வராங்க. இந்த கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப்பாக வேலை செய்ய விருப்பம் இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்க போகிறது ஏரு அண்டு டீசல், பெட்ரோல் அண்டு கேஸு, அதே மாதிரி வாட்ரு, இந்த மாதிரி ஸ்டீமு, இந்த மாதிரி யூஸ் பண்ணுற ப்ரெஷர் கேஜியோட டயக்ராம் வீடியோ. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கேஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த ப்ரெஷர் கேஜி வந்து இப்போது உள்ள என்ன மெக்கானிக்ஸில் ஒர்க் ஆகுது அதுதான் மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஏன்னா இது வந்து உள்ள கம்பல்சரி எந்த ஒரு எக்ஸாமுக்கு போனாலும் எது போனாலும் உங்கள் உள்ள மெக்கானிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத எல்லாருமே கேட்பாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஏபிசி அந்த மாதிரி தனியாக பிரித்து போட்டிருக்கேன். ஒவ்வொன்று பொருள் என்னென்ன பொருள் அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன். அப்புறம் ரெண்டாவது இது எது எங்கெங்கே போய் எப்படி ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே லாஸ்ட் எண்டில் முடிஞ்சு எப்படி உங்களுக்கு இந்த முள் காட்டுது ப்ரெஷருங்கிறத ரெண்டாவது சொல்கிறேன். இப்போ ஏ வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் நீடில், இதுதான் உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுன்னு காட்ட போகிற நீடில், சரிங்களா? இது லாஸ்ட்டு, சரிங்களா? செகண்டரி கியர் பி, இது வந்து இதை கியர்னு வைங்களேன். இந்த முள்ளை சுற்றுறக்கு நீங்கள் வந்து அதாவது வீட்டில் இருக்கிற வாட்சை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பின்னாடி திருப்பி இந்த முள்ளாக இருக்கும் பார்த்தீங்களா, அதே டைப் தான் இருக்கும். இதே மாதிரி முள், சரிங்களா? சி வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் டியூப்பு ஸ்டெய்னரி நீடு, இது வந்து கீழே இது மோல்டிங் டைப்பில் இருக்கும். எஸ்எஸ் தான், இது எல்லாமே எஸ்எஸ் தான். இது இந்த இடத்துல வந்து மோல்டிங் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஸ்டீமோ வாட்டர் டீசலோ ஏதாவது லீக் ஆகிடக்கூடாதுன்ட்டு, சரிங்களா? இன்லெட் பைப்பு, இது வந்து இன்லெட், இதாவது நீங்கள் ஸ்டீம் லைனோ வாட்டர் லைனோ கேஸ் பைப்போ எதாக இருந்தாலும் இது வழியாக போகிறதுல மேலே தான் நீங்கள் வச்சுருப்பீங்க. அது இந்த லைனாக இன்லெட் ஆகி எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுறது, சரிங்களா? இது வந்து பாட்டம் டியூப் மூவிங் எண்டு, இதுதான் எண்டுங்க. அதாவது இந்த டியூப்போட எண்டு இங்கே மோல்டிங் பண்ணி சீல் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? அந்த சீல் பண்ணணுக்கு அதுக்கு மேலே தான் இந்த வந்து மூவிங் எண்டு போட்டு பாட்டம் ஸ்டீல் போட்டிருப்பாங்க, எஸ்எஸ்ல தான். அப்புறம் எஃப் பார்த்தீங்கன்னா பியூனிங் அண்டு பிவைட் பின்னு, இதாவது இந்த பின்னுக்கு இந்த பின்னு இங்கே ஒரு பின்னு வந்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அது இங்கே பார்த்தா உங்களுக்கே தெரியுது, ஒரு டாக் போட்ட மாதிரி இந்த இடத்துல நிற்கும். அது எப்படி வேணாலும் சுற்றும். இந்த சைடு போகும்போது இது கீழே போகும், இது மேலே போகும், அப்புறமா இது கீழே வரும்போது இது மேலே வரும். அந்த டைமில் தான் இது செஞ்சுருப்பாங்க, சரிங்களா? வாங்க இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டீமே போகுது உங்களுக்கு. இந்த ஸ்டீம் இந்த வழியாக உள்ளே போகும்போது இந்த இடத்துல கொடுத்து லாஸ்ட் எண்டு பாயிண்ட் இங்கே வந்து ஸ்டெம்பராக உங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபோர்ஸில் தள்ளுதோ, அதாவது இங்கே இப்போ 3 கேஜ் இருக்குது. 3 கேஜுக்கான ப்ரெஷர் இங்கே வரும்போது என்ன ஆகும்னா இது இங்கே வந்து எண்டில் போய் தள்ளும்போது இந்த பார்த்திங்களா இந்த பின்னை வந்து கொஞ்சம் தள்ளும். இப்படி தள்ளும் போது என்ன ஆகும்னா இது வந்து இந்த இடத்துல இயங்கும்போது என்ன இந்த முள் எவ்வளோ வேணுமோ அந்த ஃபோர்ஸில் அங்கே போட்டு தள்ளுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இது இங்கே சுற்றும். இப்படி சுற்றும் போது தான் இந்த முள் நேராக இப்போ 3 கேஜில் வந்து நிற்கிது. இப்போ 1 to 10 கேஜியான ப்ரெஷர் கேஜி, அப்போ எவ்வளோ தள்ளுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதே வந்து ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக கொடுக்கும்போது 10 கேஜி நிற்கும். 10 கேஜிக்கு தகுந்த மாதிரி இந்த திரும்பி உங்களுக்கு அந்த முள் வந்து எங்கே நிற்குமோ அங்கே நிற்கும். அதே மாதிரி நீங்கள் 10 கேஜி நான் முதல்ல சொன்ன மாதிரி போன வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ பற்றி. அப்போ 10 கேஜிக்கு இடத்துல நீங்கள் வந்து 20 கேஜி ப்ரெஷர் கொண்டு தள்ளிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா இங்கே இருக்க எந்த ஒரு ஸ்பேர் பார்ட்ஸும் உடையாது. அதாவது உடையுதுன்னா என்னென்னா இந்த டியூப் உடையதோ என்னமோ, ஆனால் இங்கே இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் பூரா உடஞ்சிடும். ஏன்னா அது வந்து ஃப்ளெக்சிபிள், இது வந்து இதுவும் மோல்டிங்கில் வச்சுருக்கோம். இந்த ஃப்ளெக்சிபிள்லாம் கட்டாயம் இந்த பின்னில் பார்த்தீங்களா, நீங்கள் எவ்வளோ இப்போ 10 கேஜினா 10 கேஜ் அந்த மாதிரி தான் இந்த வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அந்த பாடி சைஸு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பின் செட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் 10 கேஜி ப்ரெஷருக்கு தாண்டி 20 கேஜி கொண்டு போய் உள்ளே விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த பின்னு வந்து வேகமாக வந்து அடித்ததுனால பின் கட் ஆயிரும். இப்போ ஏதோ ஒரு பின்னு ஒரு போல்ட் கட்டினா கூட உங்களுக்கு தெளிவாக காட்டாது. அதனால தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு எரர் காட்டும். இப்போ தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா பின்னு கொண்டு போய் இங்கே ரிட்டன் வந்து நின்றுக்கும். இங்கே ஒன்றுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் ரிட்டன் வந்து பிஎஸ்சி வந்து இங்கே நிற்கும். அப்போ என்ன ஆகுது, நீங்கள் மறுபடியும் அதை கழட்டி மாட்டிக்கும் போது என்ன ஜீரோலேயே வரல, ஜீரோவில் தான் நிற்கணும் ப்ரெஷர் கேஜி. அதுக்கப்புறம் மாட்டினதுக்கப்புறம் தான் ரைஸ் ஆகணும் பார்த்தீங்கன்னா வராது. ஏன்னா இங்கே நீங்கள் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ஸ்டீம் கொடுத்ததுனால இங்கே லோட் ஆகி இதெல்லாம் ப்ராப்ளம் ஆகிருக்கும். அப்படி ப்ராப்ளம் ஆகி கலண்டு இருக்கலாம், இல்லை டேமேஜ் ஆகிருக்கலாம். அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா இங்கே வந்து நீங்கள் மறுபடியும் கழட்டிட்டு மறுபடியும் கொண்டு போய் போடும்போது ஜீரோவில் இருக்காது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்படி எக்ஸ்ட்ரா இப்போ 1.5 கேஜி 1 கேஜி இல்லை 1/2 கேஜியில் போய் நிற்கிதுன்னா அந்த ப்ரெஷர் கேஜி யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்யூரசி இருக்காது. அப்போ அது போடுறதுக்கு நீங்கள் போடாமல் இருந்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதனால தான் என்னென்னா நீங்கள் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணும்போது ப்ரெஷர் கேஜியை ஜீரோவில் இருக்கா அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு போகிறது நல்லது. அப்படி இப்போ போடாமல் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து கம்பல்சரி அது எரர் தான் காட்டும்.
முடிஞ்ச வரைக்கும் ஒரு மாஸ்டர் ஒரு ப்ரெஷர் கேஜி வச்சுக்கோங்க. எத்தனை கேஜியில் வச்சுக்கோங்க அதே அளவுக்கு சேம் வச்சுருக்கணும். இப்போ 10 கேஜினா 10 கேஜிக்கு இதே மாதிரி இன்னொன்று புதுசு ஒன்று வச்சு அதை காலிப்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த காலிப்ரேஷன் பண்ணி வச்சுக்கிறத இதை அடிக்கடி 1 வீக் ஒருக்கா 1 மந்த்துக்கு ஒருக்கா வச்சு கிராஸ் செக்கிங் பண்ணிக்கிங்க, அவங்க ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் 10 கேஜி ப்ரெஷர் கேஜி வச்சு நீங்கள் யூஸ்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இதே வந்து 20 கேஜி ப்ரெஷரை வந்து நீங்கள் மாஸ்டராக யூஸ் பண்ணலான்னு வச்சுக்கோங்க, அது தப்பு. ஏன்னா அது கொஞ்சம் இங்கே பின் வித்தியாசம் வரும், அதுக்கு தகுந்த மாதிரிலாம் இங்கே எல்லாமே மாறும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன யூஸிங்கில் என்ன ப்ரெஷர் கேஜி வச்சுக்கிங்க அதே மாதிரி மாடலில் ஒரு 10 கேஜினா அதே மாதிரி இன்னும் 10 கேஜி ப்ரெஷர் கேஜி வாங்கி நீங்கள் மாஸ்டரை வச்சு செக் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும், அக்யூரசி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ப்ராசஸில் வந்து எந்த ஒரு பிரச்சனை வராது. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா தப்பு நடக்கிறது என்னன்னா, ஒரு யூஸிங்கில் 5 கேஜி 10 கேஜி வச்சுக்கலாம், மாஸ்டர் தானே எப்போ ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுறோம், அதனால் பெருசாக பார்த்து நல்லா வாங்கிக்கலாம், 20 கேஜி 25 கேஜியில் வாங்கிக்கலான்னு வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வராங்க வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதாங்க, இந்த ப்ரெஷர் கேஜியை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டவுட்னு எதாக இருந்தாலும் எனக்கு இந்த வீடியோ பற்றி எந்த டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் வந்து எனக்கு லைக் பண்ணுங்கள், கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படின்னா தான் நோட்டிஃபிகேஷனில் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நிற்கும். நன்றி, வணக்கம்.